விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீர் சில காலகட்டத்தில் பருவமழை சரியாக பொழியாத காலங்களில் வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடுகிறார். அதையெல்லாம் அறிந்து ஆங்காக இருக்கின்ற ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகின்ற விதமாக திட்டத்தை வகுத்து விவசாய பங்களிப்போடு இந்த குடிமரம் திட்டத்தை நான் நிறைவேற்றி கொடுத்தோம். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது. ஒருபுறம் ஏரி ஆழம் பெய்கின்ற மழைநீர் அதிக அளவில் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மற்றொரு புறம் இதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு அடி உரமாக, இயற்கை உரமாக பயன்பட்டது. அதனால் விளைச்சலும் கூடுதலாக கிடைத்தது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை அப்படியே கைவிட்டு விட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. அதில் சுமார் 6,000 ஏரிகள் நம்ம தூர்வாரப்பட்டோம். உள்ளாட்சித்துறையின் மூலமாக 26,000 ஏரி, குட்டை, குளமெல்லாம் வந்தது. அது முழுக்க ஊராட்சி ஒன்றியத்தில் தனி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ஏரி, குளம், குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது. எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு 8,000 ஏரிகள், பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஏரிகள் எஞ்சி தூர்வாராமல் இருக்கின்றது. அவையும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று தூர்வாரப்படும்.